பொறுப்பட்டுக் கொள்ளுங்கள் படகளே. மனசே இந்திய தினம் ராமராவண யுத்தமாகிறம். ராமராவண யுத்தம் காணும்படியாக கொண்ட பகவாசிகளாயிரக்கான சகலமான வேடம் இதோ வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு முன்னமாக கொண்ட ராமராவண யுத்தத்தை கொள்ளலாம். முன்காலத்தில் பிரதமாயோதனத்தில் தோற்று போன மரியாதையை போல் இன்றைய தினம் ராவணன் போகும் என்று நினைக்கலாகாத ராமராவண யுத்தத்துக்கு சமானமாக கொண்டு இனிமேல் யுவாதொரு பேர்களும் யுத்தம் நடத்தக்கூடாது. நாம் யுத்தம் நடத்தலாம். முன்னமாக கொண்டொரு மனிதர்கள் முதல் போரில் வந்து எதிர்மலைந்து ராவணன் மயங்கினான். இனியும் அப்படி இழைப்பனென்று நகரத்தினிடையன்னரே குனிகள் வெண்டிலை வளைத்தரும் கணிகள் கொண்டுட குளித்தவே ஜனனம் என்றொரு நிறுத்தி வாழ்வது சத்தியம் சபையத்தினாய் சபரியத்தின் முதல் நாளில் உத்தமது தன்னை நகர்த்திடாரும் மற்றிட விரங்கி விட்டது போல் இன்றும் அப்படி கவரிருக்க முனைவாளியாய கம்மரத்தமர காணவே அவரி கொட்டிட முடிப்பயானதலத்தினு விசும்பினும் சுரபதிக்கும் அப்புறம் விலங்கினம் மேதிலத்திலகு சக்கரவாளகிரி மேதும் மாறுவரை மேதிரம் மாதிரத்தினும் இலாவு பொட்டக விமானம் எது பற்றி கொடு வெல்வனில்ல மிகளில்ல மானிடமே ஏகடா குணதுமான மீதில் நகர்ந்து நீதனி நடந்து போய் ஆகடா வெளி நானும் மாதலிதன் மாரதத்தின் மிகையறியே அகதுந்துமி முடங்க உன்னுடல் நடுங்க வெஞ்சில விடுமனை ஏக வெங்கதமியங்கி வெங்கதமியங்கி உன்னுடவே ராமா யாமலண்டால் முன்னமாக கொண்டு பூலோக யுத்தம் நடத்த வேணும். பாதாள யுத்தம் நடத்த வேணும். ஆகாச யுத்தம் நடத்த வேணும். அஷ்டதிக்குகளில் எல்லாம் மறந்து யுத்தம் நடத்த வேணும். அப்படி நீரிலும் நெருப்பிலும் எல்லா இடங்களிலும் ஓடி யுத்தமானதை நடத்தி ஆருக்கு ஜெயம் வருகிறது என்று பார்க்க வேணும். முன்னமாக கொண்டு பூலோக யுத்தம் பாதாள யுத்தம் ஆகாச பாதாள பூலோகங்களான எல்லா இடங்களிலும் யுத்தம் நடத்திக் கொள்ளலாம். ராமனை கண்டதில்லை ராவணனை கண்டதில்லை குருவே ஏது ராவணா ராமനാട് കൂടി പോച്ചയ്യങ്കാലത്തെ രാമനെ നിഗ്രഹം ചെയ്യത്തക്കതാക മാർഗം കണ്ടതില്ലേ. രാമനെ ജയിക്ക മാർഗമെന്നാ ഗുരുവേ. പത്നി സമേതനാக கொண்டு நீ பாதாள பேவியை செய்து கொள்ள. அதிலே இருந்து சிலையும் குதிரையும் உத்பவிக்கும். அதில் ஆரோகணத்தை செய்து நீர் போருக்கு போகுமாயிருந்தால் உனக்கு ராமனே ஜெயிக்கலாம். அதற்குண்டான மந்திரத்தை உன் கர்ணத்தில் நான் உபதேசத்தை செய்து கொள்கிறேன் ராவணா. மண்டோதரி தீபம் கொளுத்த சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே அயோத்தியா ராமன் ஜோயோ நமாமி. வராய் இலங்கேஸ்வர வராய் வீடனா. ராவணனும் யானும் யுத்தம் நடத்தும் காலத்தில் ராவணனை கண்டு வருகிறதில்லை. ராவணன் இவ்விடத்தில் போனான் என்று பார்த்து வந்து தெரிந்து வந்து கொள்ள லங்கேஸ்வரா. காலத்தை ராவன் அல்லவா அதோ வேள்வி செய்கிறது. இந்த வேள்வி நிறைவேறுமாயிருந்தால் ஒரு அசுவன் சிலையும் பிறக்கும். அதற்கு போருக்கு வருமாயிருந்தால் ஜெயிக்கத்தக்க சாத்தியமில்லை சுவாமி. இதோ இந்த பாதாள வழி முடக்க வேணுமே சுவாமி. மாருதே சுக்ரீவா சர்வன்மாரான பெயர்களும் சென்று ராவணன் வேள்வி செய்து வருகிறது. வேள்வியை அழிச்சு அவனுடைய முடியை பிடிச்சு வலிச்சு இங்கே ரணகளத்துக்கு கொண்டு வர வேணும். எல்லா பேர்களும் போக வேணும் வீரரே. ஆனால் அதோ இப்போது சமாதி இழக்கும் காலத்தில் சமாதி இழகிறதில்லை. ഈ സ്ത്രീയാണുடைய முடியை பிடிச்ச இழுத்து விடுகிறேன். கணவா தேவரீர்
பிராணனோடு கூடியிருக்கும் காலத்தில் மர்க்கடன்மார்கள் அடியாளுடைய முடிய பிடிச்சு வலிச்சு மானபங்கப்படுத்தினது வாரீர் கணவா. உமக்கு எப்போது பாதி வருத்தத்துக்கு பங்கம் வருமோ அப்போது எனக்கு மரணம் நிச்சயமாகிலும் துக்கமடையாமல் நீ அரமனையை செஞ்சிருந்து கொள்ளவாய் மண்டோதரி. என்ன செய்யலாம் கணவா? ஞானிவிடத்திலே இருந்து கொண்டு போருக்கு புறப்பட்டு கொள்கிறேன். போனது உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு கிடைச்சதோ தொடுக்கிறேன். ராவணா, உன்னுடைய கரத்தில் உண்டான வில்லை முறைத்து கொள்கிறேனா சபை வில்லை எடுத்து கொடுத்து கொள்கிறேன். போக்கெடுக்கிறேன். வாங்கு வளாய் தடை முத்தை முசலம் மித்தியாகலாக இருக்கிற ஆயுதங்களை எடுக்க நீயே அதெல்லாம் எடுத்து கொடுத்து கொள்கிறேன். போகட்டும், கிரீடம் அடிக்கிறேனா சபை அதுவும் போகட்டும், சர்வாபரணங்கள் சபை போகட்டும். ஆனா ராவணா, இனி உம்முடைய ஒரு பாகத்துல 4 சிரசுகளையும் 8 கரங்களையும் பேசிக்கிறேன் சபை. அது அப்போது முளைத்து வந்தது. ராவணா, உம்முடைய மறுபாகத்தில் 5 சிரசுகளையும் 10 கரங்களையும் பேசிக்கிறேன் அதுவும் அப்போது முளைத்தது. ராவணா, உன்னுடைய 10 சிரசுகளையும் 20 கரங்களை ஒன்றாக பேசிக்கிறேன் அதுவும் அப்போது முளைத்தது. குருவே ஏதேது ராமா, ராவணனுடைய சிரசன் தோள்களும் மறக்கந்தோறும் முளைச்சம் வருகின்றது. ராவண சம்ஹாரத்துக்கு மார்க்கம் கண்டதிலேயே குருவே. ராமா ராகவா, நீயோ சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ள சூரிய தேவர் வந்து உனக்கு அதற்குண்டான உபாயத்தை சொல்லி தந்து கொள்ளுங்கட்டையோ ராகவா. நம அற்புதா நம அஞ்சருவாகியே ജ്യോതിയേ നമ മേരുമാൽ വരചൂടു നാളും വലഞ്ചയം ജിന്തിയേ നമ നിർമ്മല നമ നെഞ്ചിൽ നിന്നത്ത പൊതുവായി വിനതീരവേ നമ ഉത്തമ സൂര്യായ നമ സൂര്യായ നമ സൂര്യായ നമ. ധ്യാനിക്ക കാരണമെന്നാ രാമ. ஓஹோ, பிரத்யேகம் ராவணனை நிகிரகத்தை செய்யும்படி மார்க்கம் காண்கிறதில்லை. அறுத்த சிரசங்கரங்களும் அப்போதப்போது முளைத்து வருகிறது. ராவண நிகிரகத்துக்கும் மார்க்கம் உபதேசிக்க வேணுமே சூரிய தேவரே. ராவணனுடைய வாமபாகத்தில் அமிர்த கலசம் இருக்கிறதுண்டா, அந்த அமிர்த கலசத்தை வேதிக்குமாயிருந்த ராவண சம்ஹாரத்துக்கு மார்க்கம் கிடைக்கும் கேட்டியோ ராமா. விரோதமில்லையே, தெய்வகாரம் செய்து கொள்கிறேன். நான் அந்தர்தானம் செய்து கொள்கிறேன். ராவணா, இதோ உம்முடைய வாமபாகத்தில் உண்டான அமிர்த கலசத்தை வேதிச்சோழடா சபை. போனால் போகட்டும் ராவணா. இனியாவென்றா இதோ உம்முடைய சிரசோலையாரத்தது ஏகசிரசனாகிலம் உனக்கு ஞானம் வரத்தக்கதாக ஞான கணை தொடர்த்தோரேன். ஸ்ரீராம ராம 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 ஸ்ரீமன்னாராயண பரபிரம்மஸ்வரூபா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அச்சுதானந்த கோவிந்த சேஷநாமத்ரேதரா சுவாமி ராமச்சந்திர பிரபோ தேவரீரந்திய காலத்தில் அடியேனுக்கு ஞானத்தை தரக்கூட ஒருவராகிலும் தேவரீ ஜீவித காலத்தில் பல குற்றகிருத்தங்கள் செய்ததென்று வந்தாலும் அதெல்லாம் பொறுத்த அடியேனுக்கு பிரத்யேகமாக கொண்டு வருத்த தர வேணும் ராமச்சந்திரா. ஏது வரம் வேணுமானாலும் கேட்டுக்கொள்வாய் ராவணா. பூர்வகாலம்